அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். நம்ம குரூப் 4க்காக வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், மேக்ஸ் மட்டும் யூடியூப்பில். ஸோ இந்த மேக்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும், சரியாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மிக மிக முக்கியமான டாபிக் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியாங்க. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நம்ம மேக்ஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் கையில் புக்கு நோட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். நீங்கள் எந்த சமம் வேணாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம், சரியாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே மேக்ஸு தான் ரொம்ப ரொம்ப டஃப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு பயங்கரமாக ஜிகே வரும், நான் நல்லா தமிழ் படிப்பேன், தமிழில் எப்படி கொடுத்தாலும் 100 கொஸ்டினுக்கு 96, 97, 98 போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிரா, உனக்கு மேக்ஸ் தெரியுமான்னு நீங்கள் கேளுங்களேன். மேக்ஸு தான் எனக்கு வர மாட்டேங்குது, மேக்ஸால் மட்டும்தான் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க, சரியாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ், சரியாங்க. ஸோ இதை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வடிவில் தான் நம்ம தொகுத்து புக்கில் இருக்கிறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிறது, ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம கொஸ்டினில் சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதையும் நம்ம தொகுத்து என்ன பண்ணியிருக்கோம், முழு காணொலியாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது மிக மிக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க, சரியாங்க. ஸோ இந்த வீடியோக்கள் மூலமாக நீங்களும் பயனடையணும், உங்களுடைய நண்பர்களுக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரியாங்க. ஏன்னா நம்ம மட்டும் பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, நம்மளுடைய நண்பர்களையும் சேர்த்து நம்ம பாஸ் ஆகணும், சரியாங்க. ஸோ அதுதான் உண்மையான நட்பு. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சரியாங்க. ஏன்னா கல்வி மட்டும்தான் கொடுக்க 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 பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதாங்க. அப்போ இருக்கிறதுலே மிகச்சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி செல்வம் தாங்க. இந்த கல்வி செல்வம் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதாங்க. அப்போ இந்த கல்வி என்கிட்ட இருந்தால் போதும், என்னுடைய தலைமுறையவே என்னால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், புரியுதாங்க. இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய இந்த கல்வி, நீங்கள் போகக்கூடிய இந்த அரசாங்க வேலை அப்படின்றது, இந்த அரசு வேலை அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கான கனவு இல்லை, உங்களுடைய தலைமுறைக்கான கனவை தான் நீங்கள் காண்றீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, சரியாங்க. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் சொல்கிறார், புரியுதாங்க. அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இப்படி தெரிஞ்சுக்க அவனு தெரியலை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை என்னவாக மாறுது அப்படின்னு சொல்கிறாரு. வைக்கோல் போருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்ட நெருப்பு போன்றது அப்படின்னு அழகாக வள்ளுவ பெருமகனார் சொல்கிறாரு. நல்லா யோசித்து பாருங்களேன், வைக்கோல் போர் பக்கத்தில் நெருப்பை வச்சோம்னா என்னாதுங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் என்ன ஆயிரும், அங்கே இருக்கக்கூடிய வைக்கோல் போர் எல்லாமே வெறும் சாம்பலாக மாறிடும், எதுக்கும் பயனடையாது, புரியுதாங்க. அது இருந்தால் கூட மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துருக்கலாம், புரியுதாங்க. அது இருந்தால் வீட்டுக்கு கூரை வேஞ்சிருக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, சாம்பலாக போனால் யாருக்குமே பயணம் இல்லாமல் போயிடும், புரியுதாங்க. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கால்ஃபர் வந்திருக்கு. இந்த கால்ஃபரை பயன்படுத்தி அடுத்த ஒரு 6 மாதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்றத தீர்மானித்து இன்றைக்கி உட்காந்து படித்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வருமுன்னர் காப்பவனுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும், புரியுதாங்க. ஸோ நம்ம பழமொழியில் சொல்லுவோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லுவோம். வருமுன் காப்பதே சிறந்தது. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதை நினச்சி படிங்க. நீங்கள் படிக்கக்கூடிய, நீங்கள் போகக்கூடிய இந்த அரசு வேலையானது உங்களுக்கான வேலை மட்டுமல்ல, உங்களுடைய தலைமுறைக்கான வேலை, புரியுதாங்க. நீங்கள் அரசாங்கத்துக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் வேலைக்கு ஈஸியாக படிக்க வச்சு உள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம், புரியுதாங்க. அப்போ உங்களுடைய தலைமுறையை மாற்றுவதற்கான விதை உங்களிடம் கடவுளால் விதைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், சரியாங்க. தொடர்ந்து படிங்க, உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை எங்கேயுமே விடாதீங்க, சரியாங்க. நம்மளால் முடியுமா முடியாதா, முடியாதுன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இன்றைக்கி நம்ம உட்கார்றதே மிகப்பெரிய வெற்றி தான், புரியுதாங்க. போர்க்களத்துக்கு உள்ளே வந்து நிற்கணும், அதுதான் முதல் வெற்றி. அதுக்கப்புறம் எதிரியை தாக்குவோம், இல்லாட்டி நம்ம வீழ்வோம் வாழுவோம், அதெல்லாம் 2வது பட்சம், புரியுதாங்க. போர்க்களத்தில் வந்து நிற்கிறோமா, அதுதான் பெரிய விஷயம், புரியுதாங்க. போர்க்கள வீரனாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவில் நீங்கள் வெற்றியடைய எங்களுடைய குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த காணொலியில் சுருக்குக தான் நம்ம கண்டினியூவாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ எல்லா வகையான மாடலுமே தொகுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த காணொலியிலேயே நம்ம எதை பற்றி தான் பார்க்க போகிறோம், சுருக்குக டாப்பிக்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறையா சம்ஸு, நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா, அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இது தாண்டா ஆன்சரு, இது தாண்டா மெத்தடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு சம்மாக நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு சொல்லி பாருங்களேன். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னதுங்க, ஒரு 30 வினாக்கள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். சரியாங்க. ஸோ இது கடைசி 10 வினாக்கள். ஸோ இந்த 40 சம் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா இதை தாண்டி ஒரு வினா கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாது, ஃப்ரேம் பண்ண முடியாது. புரியுதாங்க? சரி வாங்க இந்த காணொலியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். சுருக்குக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3√75 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடியதை எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனித்தனி பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேங்க. புரியுதாங்க? என்னுடைய பர்பஸ்க்காக தான், ஆன்சர் பர்பஸ்க்காக தான் நான் வந்து பிரிச்சுக்கிறேன். சரியாங்க. அடுத்து 5√48 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா √243 கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க? ஸோ இதை மட்டும்தான் நான் இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா இதெல்லாம் நான் பார்க்கலங்க. இதெல்லாம் நான் அடுத்து தான் நான் பார்த்துக்க போகிறேன். புரியுதாங்க? இப்போ பாருங்கள், இப்போ எப்போவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், ரூட்டுக்குள்ளே 2 மதிப்பு இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 5 இருக்குன்னா இது வெளியில் வரும்போது ஒரு 5 வெளியில் வரும். நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, தம்பி ரூட்டுக்குள்ளே ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா அதை எப்படா ஈஸியாக வெளியில் வர்றது மாதிரி 2 மதிப்பாக நீங்கள் உள்ளே கொடுத்துட்டேன்னா அந்த 2 மதிப்பு வெளியில் வரும்போது ஒரு மதிப்பாக தாண்டா வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ரூட்டுக்குள்ளே 75 இருக்காங்க. இந்த 75 எப்படி பிரிக்க முடியும்? அதாவது இந்த கணக்கை நீங்கள் சிம்பிளாகவும் பண்ணலாம், டைமை ரொம்ப நேரம் எடுத்தும் இந்த சம்மை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ 75ன்னு நான் எடுத்துக்கிறேன். இப்படி டானா வகுத்தல் போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ரூட்டுக்கு மதிப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ 75 எடுத்துட்டேங்க. இப்போ 5வது வாய்ப்பாடு போட போகிறேன். அப்போ 5வது வாய்ப்பாடு போடுறேன் அப்படின்னா 15 5 75, 16 5 80 அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. நமக்கு 5th டேபிள் ரொம்ப எளிமையாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த 15 எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், திரும்ப 5வது வாய்ப்பாடு போடுவேன். 3 5 15, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சரியாங்க. அப்போ இதை நான் வந்து ரூட்டுக்குள்ளே எப்படி எழுதுவேன், வெளியில் இருக்க 3 அப்படியே வச்சுட்டேன், 5 × 5 × 3ன்னு வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னாங்க, ரூட்டுக்குள்ளே 2 மதிப்பு ஒரே மதிப்பு இருந்தால் அதில் ஒரு மதிப்பு மட்டும் வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் 3 இருக்குது, இந்த 5 வெளியில் கொண்டு வந்துட்டேன். இப்போ உள்ள √3 மட்டும்தாங்க இருக்குது. இப்போ இதை பெருக்குங்க, 5 3 15 √3. அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 15√3 எனக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. சரியாங்க. சரிங்க சார், இது போட்டால் தானே சார் எனக்கு எளிமை, இதை ஏன் சார் நீங்கள் வந்து டைம் கூட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா, இதே இது நீங்கள் மனக்கணக்காக இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்களேன். இங்கே 75 இருக்குது. இந்த 75 எப்படி நம்ம டக்குன்னு சொல்லலாம், 15 5 75. அந்த 15 எப்படி பிரிக்கலாம், 3 × 5. சார் இதைத்தானே சார் எழுதி போட்டிருக்கீங்க, நான் இங்கே எழுதி போடுறதுக்கு எனக்கு நேரம் ஆச்சு, ஆனால் நான் திங்க் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் ஆகாது. புரியுதாங்க? நான் அதை எழுதி அது என்ன வாய்ப்பாடு வரும்னு நான் கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து நான் இங்கே எழுதி அதுலேருந்து ஒரு மதிப்பை நான் வெளியில் எடுத்து இருக்கிறத பெருக்கி அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மதிப்பை நான் அப்படியே போட எனக்கு வந்து என்ன ஆகும், குறைஞ்சது ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் ஆகுங்க. சரியாங்க. அந்த 40 செகண்டை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இன்னொரு வினாவுக்கு அந்த நேரத்தை நீங்கள் செலவிடலாம். சரியாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்னதுங்க, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னா 15√3 வருதுங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தாங்க எல்லாமே இருக்கும். இங்கே √3 வந்திருக்காங்க. கண்டிப்பாக இதே √3 தான் எல்லாத்துக்குமே வர்றது மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்மளாக தாங்க புரிஞ்சுக்கிறணும். புரியுதாங்க? இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், அதாவது மெத்தடை கண்டுபிடிக்க முடியும். இப்போ 48 இருக்குங்க. அப்போ 48 எடுத்துக்கிட்டேன். இப்போ 4வது வாய்ப்பாடு போடலாமாங்க, 12 48ன்னு எனக்கு தெரியும். திரும்ப 4வது வாய்ப்பாடு போடலாமாங்க, 3 12 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். புரியுதாங்க? அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சார் 6 8 48 போடலாமே, போடலாங்க. திரும்ப 8 நீங்கள் 2 4 8ன்னு தான் பிரிப்பீங்க. புரியுதாங்க? 6 2 3 6ன்னு தான் பிரிப்பீங்க. அது உங்களுக்கு இன்னும் நேரத்தை வந்து அதிகப்படுத்துங்க. சரியாங்க. அப்போ இங்கே என்னங்க இருக்குது, 5 நான் வெளியில் வந்து வச்சுக்கிட்டேன். இங்கே ரூட்டுக்குள்ளே நான் என்ன எழுதுவேன், 48க்கு என்ன மதிப்பு இருக்குது,
இந்த 3 மதிப்பு இருக்காங்க. அப்போ 4 × 4 × 3. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த 2 நாளில் ஒரு நாள் வெளியில் வந்துருமாங்க. அப்போ ரிமைனிங் உள்ள என்னங்க இருக்கும்? √3 மட்டும் இருக்குங்க. இப்போ 5 20 √3 புரியுதாங்க. இங்கே 20 √3 வந்திருக்கு, இங்கே 15 √3 வந்திருக்கு. புரியுதுங்களா? நான் சொன்னேனாங்க உங்களுக்கு இப்போ தானங்க நான் சொன்னேன். இங்கே √3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே என்ன தான் வரும்? √3 தான் வரும். எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். புரியுதாங்க? இப்போ 243. இப்போ 243ல் நான் பார்க்குறேன் இங்கே 3 இருக்கிறதுனால 3ஆம் வாய்ப்பாடையே நான் போட்டேங்க. அப்போ எண் 3 24 ஓர் 3 3. அடுத்து பாருங்களேன், இதை 9 9 81ன்னு போடலாமாங்க? ஏன் சார் 3ஆம் வாய்ப்பாடிலே போட்டிங்கன்னா திரும்ப 27 வருமே சார், அதில் 3 போட்டிங்கன்னா திரும்ப 9 வருமே சார், திரும்ப 3 3ன்னு போடலாமே அப்படின்னா இது நேரத்தை அதிகப்படுத்தக்கூடியது நீங்கள் சொல்லக்கூடியது. சரியாங்க? நான் என்னன்னா நேரத்தை எப்படி நான் சேவ் பண்ணணும் அப்படின்றத தான் நான் சொல்லி கொடுக்க முடியும். புரியுதாங்க? அப்போ இங்கே 2 மதிப்பு, இங்கே என்னங்க இருக்குது? வெளியில் எந்ததுமே இல்லை. அப்போ ரூட்குள்ளே தான் என்ன போட போகிறேன்? 3 × 9 × 9. இப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 9க்கு பதிலாக ஒரு 9 வெளியில் வந்துருச்சுங்க. அப்போ உள்ள என்ன இருக்கும்? √3 இருக்குமாங்க. அப்போ இதுக்கு என்னங்க ஆன்சர் வருது? 9 √3 வருதுங்க. இப்போ தான் நான் கணக்குக்கு வரப்போகிறேன். இப்போ எல்லாத்துக்குமே நான் தனித்தனி மதிப்பாக நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. புரியுதாங்க? இப்போ கூட்ட சொன்னால் நான் கூட்ட போகிறேன், கழிக்க சொன்னால் கழிக்க போகிறேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 2ஐயும் நீங்களே பாருங்களேன், 2ஐயும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2ஐயுமே நான் ப்ளஸ் பண்ண போகிறேங்க. அப்போ பாருங்களேன், இங்கே 20 √3 தான் √3 தான். புரியுதுங்களா? அப்போ 15ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணுங்க. அப்போ என்னங்க வருது? 35. இதை நான் கூட்டும்போது 35 √3ன்னு வந்துருச்சுங்க. அடுத்து மைனஸ் போட்டேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 9 √3 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ பாருங்கள், 35லேருந்து 9 நான் மைனஸ் பண்ண போகிறேன். புரியுதாங்க? அப்போ 35லேருந்து 9 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 26 வருமாங்க. 26 வருமா? பாருங்கள், 26 9 35 அப்படின்னு சொல்லுவோமாங்க. கரெக்டுங்களா? 6 9 15 மிச்சம் 1, அப்போ 35. அப்போ என்னங்க, இதை மைனஸ் பண்ணும்போது 26 √3 வருது. அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்காங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா வேறு ஆன்சர் வரும், அதை அவங்க அப்படியே கொடுத்துருப்பாங்க. புரியுதாங்க? இங்கே நீங்கள் 26 பார்த்தோன்னே இந்த ஆன்சர் போட்டுறக்கூடாது. என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே ரூட்டுக்குள்ளே 5ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதாங்க? அப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும். புரியுதாங்க? அப்படி கவனிச்சா மட்டும்தான் உங்களால் எளிமையாக இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நம்ம போக முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை நான் சொல்லிட்டேன். சார் இவ்வளோ தூரம் நம்ம போகணுமா சார் அப்படின்னா, இது உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் இவ்வளோ தூரம் நான் எழுதியிருக்கேன். புரியுதாங்க? இப்போ இதே நம்ம நார்மலாக இது தேவைன்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரியாங்க? இப்போ சிலர்லாம் ஸ்லோ லினராக இருப்பீங்க. ஸோ அவங்களாம் இப்படி தான் படிச்சுக்கிறணும் ஆரம்பத்தில். நீங்கள் போக போக என்ன பண்ணிக்கலாம்? கற்றுக்கிறலாம் நல்லா. இப்போ பாருங்கள் எப்படி எளிமையாக நான் போடுறேன் பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு 75 பார்த்துட்டேன் நாங்கள். அதான் நான் சொன்னேன், 3 5 15 5 75. அப்போ இந்த 5 வெளியே வந்துடுங்க. நான் திரும்ப எழுதணும்னு அவசியம் இல்லை. இங்கே 5 வெளியே வரும்னு எனக்கு தெரியும். 5 3 கொண்டுனா 15 √3. அவ்வளோதான் அந்த பக்கம். இங்கே 5 √48. √48னா இப்போ தான் சொன்னேன். என்னதுங்க? 3 12 12 48. இந்த 4 வெளியில் வந்துடும். 5 20 √3. அடுத்ததுங்க இதை பார்க்கும்போது ரூட்குள்ளே என்னதுங்க? 3. அடுத்து 81 வரும். 9 9 81. அப்போ 9 √3. இப்போ இந்த 2ஐயும் கூட்டணும். இந்த 2ஐயும் கூட்டினேன்னா 35 √3 மைனஸ் போட்டு 9 √3. 35ல் 9 போச்சுன்னா 26. அவ்வளோதான். இப்போ நான் எவ்வளோ நேரத்தில் சொன்னேன்? ஒரு 15 செகண்ட் இருக்குமா? இல்லாட்டி 20 செகண்ட் இருக்குமா? இதை விட நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிருவீங்க. ஏன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் நிறையா, அதனால் நான் வேகமாக டக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ லினராக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேக்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ளஸ் நம்மளோட மைண்டில் சொல்லி பார்க்கணும். இந்த சம்மா, அப்போ இந்த சம்முக்கு இதுதான் மெத்தடு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எளிமையாக அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. புரியுதாங்க? அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 26 √3 அப்படின்றது தான் மிகச்சரியான பதில். புரியுதாங்க? சரிங்க, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த வினா பாருங்களேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம போர்டு மாஸ் ரூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியாங்க? போர்டு மாஸ் ரூல் மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ப்ராக்கெட் இருக்கா? ஆமாம் ப்ராக்கெட் இருக்குது. ஆனால் ஒன்று தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், ப்ராக்கெட் எப்படி போடுறேன் பாருங்கள்.
இதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேங்க. அடுத்து இந்த இதுக்கு ஏன் சார் இதுக்கு ப்ராக்கெட் போடுறீங்க அப்படின்னா, பெருக்கல் இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு காணொலியிலே சொல்லியிருப்போம், 2 நம்பரை பெருக்கணும்னா இடையில பெருக்கல் இருக்கணும். அதாவது பெருக்கணும் அப்படின்னா எனக்கு 2 நம்பர் வேணும். புரியுதாங்க? அடுத்து இந்த இதை பாருங்கள், இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். புரியுதாங்க? இப்போ இங்கே இருக்கிறத நான் எழுதுகிறேன். இங்கே நல்லா தெரிஞ்சுங்க, இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸாங்க. இப்போ பாருங்கள், 2/5 இன்ட்டு இந்த மைனஸை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேங்க. ஏன்னா பெருக்கல் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினேன்னா மைனஸ் வெளியில் வந்துருச்சுங்க. நான் மதிப்பை மட்டும் இங்கே எழுதிக்கிட்டேங்க. சரியாங்க? அடுத்தது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸை போட்டுக்கிட்டேன். அடுத்து இங்கே இருக்கிறத எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடித்து கொடுக்குறேன் எப்படின்னு. சரியாங்க? அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குங்க. உள்ளே என்ன இருக்குது? 1/14 இன்ட்டு 2/5 இருக்குங்க. ஸோ இங்கே இருக்கிறத நான் எழுதிக்கிட்டேங்க. இப்போ எதை என்னால் அடித்து கொடுக்க முடியுமோ நான் அடித்து கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே 1 3 3, 2 3 6. சரியாங்க? இப்போ இங்கே 1 3 3 சொன்னேன், 2 3 6 சொன்னேன். சரியாங்க? இங்கே பாருங்கள், 1 2 2, 7 2 14. இதுக்கு மேலே எதுவுமே அடிக்க முடியாதுங்க. ஸோ நான் உள்ளே டேரெக்டாக பிரிக்கிறேன். 2 3 பெருக்கணும்னா 6, மேலே 5 35. சரியாங்க? அடுத்து மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இதை பாருங்கள், மேலே 1 இருக்குது, இங்கே 2, 2 4. அப்போ 1/4ங்க. அடுத்து இங்கே ப்ளஸ், இங்கே பாருங்கள், மேலே 1 இருக்குங்க, 1 1 1 தான், 7 5 35. சரிங்களா? ஸோ அப்போ இப்படி வரக்கூடிய மதிப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், எல்சிஎம் நான் எடுக்கிறேங்க. புரியுதாங்க? ஸோ எல்சிஎம் எடுக்கணும்னா இங்கே 35 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கரெக்டாக இருக்குங்க. சரியாங்க? இந்த எல்சிஎம்க்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 4 5 காணொலி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எப்படி சார் 35க்கும் 4க்கும் டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு 140ன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அப்போ அந்த அளவுக்கு செம்ம நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ தான் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக அப்படியே டைரெக்டாக சொல்லிடுவீங்க. அப்போ இங்கே என்னங்க வருது, 140 நான் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இந்த 35 4ஆல் பெருக்கினேன்னா 140ங்க. சரியாங்க? புரியுதுங்களா? இந்த 4 35ஆல் பெருக்கலாம். சரியாங்க? அப்போ எனக்கு 140 கிடைக்குது. இப்போ பாருங்கள், இங்கே 35 4ஆல் பெருக்கிறேன். அதே 4 நான் மேலே பெருக்கணுமாங்க. அப்போ 6 4 24. ஆனால் இங்கே என்னங்க இருக்குது, மைனஸ் இருக்காங்க. அப்போ -24. புரியுதுங்களா? ஸோ இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த டேர்மை பாருங்கள், 4. இந்த 4 எப்படி 140 மாறு? இப்போ தானங்க சொன்னேன், 35ஆல் பெருக்கணும்னா 140. அப்போ அதே 35 மேலே 1ன்னு இருக்குது. அப்போ 35 35. அப்போ என்ன 35? இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -35. அடுத்து பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் எழுதிக்கிட்டேங்க. அடுத்தது பாருங்களேன், இங்கே 35 இருக்குங்க. இந்த 35 எதால் பெருக்குனா 140ன்னு சொன்னேன், 4ஆல் பெருக்குனா 140. அப்போ அதே நாளாக நான் மேலே கொண்டு வரேன். அப்போ 1 4 4. புரியுதாங்க? ஸோ இந்த மாதிரி நான் வந்து முழு மதிப்பாக வந்து நான் வந்து மாற்றிட்டேன் எல்லாத்தையுமே. அதாவது எல்சிஎம் வடிவில் கொண்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், 2 மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ்ன்னு சொல்லுவோமாங்க. அதாவது மைனஸ், அதாவது கூட்டிக்கிறணும். நான் அப்படி சொல்கிறேன், -24 -35னா அப்படியே கூட்டிக்கிட்டு தான் முன்னாடி மைனஸ் போடுவோம். அப்போ கூட்டினீங்கன்னா வந்து எவ்வளோங்க வருது, 59 வருது, +4 வருது, இங்கே 140. அப்போ 59ல் 4 போச்சு அப்படின்னா -55, கீழே 140. இப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், 55ஐயும் 140ஐயும் நம்ம அடித்து கொடுக்கலாமாங்க? ஏன்னா 5th டேபிள் தான், ஈஸியாக நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள், 11 5 55, 2 10, மிச்சம் 4 40, எண்ணஞ்சா 40. அப்போ -11/28. இது எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். -11/28 எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்களாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையானது. உங்களை டைமை கடத்தணும், உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி சம்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலிலாம் பாருங்களேன், இதை விட பெரிய சம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 1 நிமிஷத்தில் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம். புரியுதுங்களா? அதான் பேஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த தான் நீங்கள் அடிப்படையாக வச்சு பண்ணுனீங்க அப்படின்னா எந்த சம்மாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமை தான். புரியுதாங்க? உங்களால் முடியுங்க. உங்களால் முடியலைன்னா இந்த உலகத்தில் யாராலையும் முடியாதுன்றதை நீங்கள் நம்புங்க. புரியுதாங்க? அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா -11/28. அது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதாங்க? அவ்வளோதாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம்.
அடுத்து தேர்ட் ஒன் பாருங்களேன். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சம்மம் வச்சுருப்பான், நமக்கு என்னன்னே தெரியாதுங்க. அதாவது நீங்கள் பார்க்காம போயிருந்தீங்கன்னா எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 2 4 5 டைம் கொடுத்துருக்குங்க. ஸோ நான் 5 டைம் எழுதிக்கிறேன். 2 4 5 டைம் எழுதிட்டேன். சரியாங்க. இந்த பக்கம் பவரில் ஒய் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஒரு பகுதிங்க, ஒரு பக்கம், அது ஒரு பக்கங்க. சரியாங்க. இப்போ பாருங்கள், இதிலேருந்து நான் 5 பவர் 7 நான் வெளியில் எடுத்துட்டேங்க. புரியுதாங்க? எதை வெளியில் எடுத்திருக்கேன்? 5 பவர் 7 அப்படின்றத வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இது எல்லாமே 1 + 1 + 1 + 1 + 1ன்னு வருமானு பாருங்களேன். 1 பெருக்கணும்னா இந்த வந்துருச்சாங்க, 1ஆல் பெருக்குனா எல்லாமே வந்துருச்சாங்க. அப்போ இதை கூட்டுங்களேன், எத்தனைங்க இருக்குது? 5 இருக்குங்க. அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இங்கே 5, 5க்கு மேலே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு சொல்லி சொல்லுவோமாங்க. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சின்ன வயசில், புரியுதுங்களா? மேலே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு சொல்லி அர்த்தம்? 1 இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரியாங்க. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? 5ல் பவர் ஒய் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, சரியாங்க. இப்போ இது a பவர் m, அந்த ஃபார்முலாவுக்கு தான் வர்றான் அவன். a பவர் m இன்ட்டு a பவர் n அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னங்க? a ஈக்குவல் டு, அதாவது சாரி, a பவர் m + n. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம 6ஆம் வகுப்புலேயே இதை படிச்சிருவோம். சரியாங்க. 6ஆம் வகுப்பு இப்போலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே படிக்க வச்சிடுறாங்க இதெல்லாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறணுங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். சரியாங்க. இல்லாட்டி சின்ன பையன் நம்மளை கேவலப்படுத்திடுவான். அப்போ a பவர் m இன்ட்டு a பவர் n. ஸோ அதே மாதிரி இருக்காங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஃபார்முலா தெரியலைன்னா கூட ஒன்றும் இல்லை. அடிமானம் ஒன்றாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ ஞாபகம் வந்திருக்கோம் கண்டிப்பாக. அடிமானம் ஒன்றாக இருந்தால் அடுக்குகளை கூட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அடிமானம். சரியாங்க. அப்போ 5 இருக்குங்க. அடிமானம் வந்து இந்த பக்கமும் 5 தான், இந்த பக்கமும் 5 தான். இங்கே பவரில் ஒய் இருக்குது, இங்கே மேலே கூட்டிக்கிறணுமாங்க 8. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய்யோட மதிப்பு வந்து என்னங்க? 8. எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் டெல்லியில் இருக்கா? ரொம்ப ரொம்ப எளிமையான வினா. சரிங்களா. ஸோ உங்களை குழப்புறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? குழம்பிக்கக்கூடாது. புரியுதாங்க? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சார் இதை நான் இப்படி எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணணுமா? இது உங்களுடைய புரிதலுக்காக தான். சரியாங்க. ஆனால் இந்த சம்மை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும்னே அவசியம் இல்லைங்க. சரியாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ இதானுங்க எனக்கு சம்மு, இதுதான் சம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். சரியாங்க. நானும் என் மைண்டில் யோசிக்கிறேன், எல்லாமே 5ஆக கொடுத்துருக்கான், எல்லாமே 7ஆக இருக்குது. அப்போ 5 பவர் 7 தான் நம்ம வெளியில் எடுக்கணும். அப்போ எத்தனை இருக்குது? 2 4 5 இருக்குது. அப்போ 5 இருக்குது. இந்த பக்கம் ஒய் இருக்குது. இப்போ எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கே பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடிமானம் 1 இருந்தால் அடுக்க கூட்டிக்கிறணும். அப்போ அவ்வளோதான். ஒய்யோட மதிப்பு என்ன? 8. அவ்வளோதான். 2 ஸ்டெப்பு தான், ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா? உங்களுடைய வில்லிங்னஸ் தான். உங்களால் முடியும்னா முடியும், அவ்வளோதான். சரியாங்க. இது தேர்ட் ஒன்னில் ஆன்சர் பார்த்தோம். ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய 8 தான் இதுக்கான ஆன்சர். சரியாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்முங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 முறை இந்த வினா வந்து இடம்பெற்றிருக்குங்க. சரியாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, சுருக்குங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன். x² - 16/x + 4. சரியாங்க. இது ஒரு பார்ட்டுங்க. இதை நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நினப்ப போகிறேன் பாருங்கள். x² - 4² இதை பிரிக்கலாமாங்க? புரியுதாங்க? நல்லா பாருங்கள். இதை எப்படி நான் பிரிக்கிறேன்? x² - 4². இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? a² - p² தெரியுதாங்க. அப்போ இதுக்கு என்னங்க ஃபார்முலா போடுவீங்க? a + b a - b. புரியுதாங்க? இப்போ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? x இருக்குது. அப்போ x + 4 x - 4. புரியுதுங்களா? அப்போ x + 4 x - 4. அப்போ மேலே இருக்கக்கூடிய பகுதியை நான் சுருக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, x + 4 x - 4 எனக்கு வந்து கிடைக்கிது. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து இப்போ இது வந்து நார்மலாக வெறும் மதிப்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பகுதிக்காக நான் என்னங்க எழுதணும்? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. x + 4 x - 4 மேலே இருக்கிறதுக்கு இந்த டாப்பில் இருக்கிறத நான் சுருக்கி இப்படி எழுதிட்டேன். சரியாங்க. இங்கே கீழே என்ன இருக்குது? x + 4 இருக்குது. சரியாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த இடத்த மட்டும் நல்லா கவனிங்க.
இங்கே வகுத்தல் இருக்காங்க, அப்போ டிவிஷன் கொடுத்துருக்கானா, அப்போ இதை பெருக்கலாக மாற்றணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையுமே தலைகீழாக மாற்றிக்கிறலாம். புரியுதாங்க? என்ன மதிப்பு இருக்கோ ஒரு வகுத்தல் மதிப்பு இருக்குது, அந்த வகுத்தல் மதிப்பை நாம் பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மதிப்பை நான் தலைகீழாக மாற்றினா போதும். புரியுதாங்க? அப்போ இதை நான் என்னங்க பண்ணுறேன், பெருக்கல் போட்டு எக்ஸ் ப்ளஸ் 4/x-4ன்னு நான் வந்து மாற்றிக்கிட்டேங்க. ஏன் அப்படி மாற்றினேன், நான் தான் இப்போ சொன்னேனாங்க இங்கே வகுத்தல் இருக்குது, இந்த வகுத்தலுக்கு பதிலாக நான் இங்கே பெருக்கல் போட்டிருக்கேன். அப்போ இதை தலைகீழியாக மாற்றணுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4/x-4 இப்போ அடிச்சு கொடுங்க பார்ப்போம். அதெல்லாம் அடிச்சு கொடுக்க முடியும், இதுவும் கேன்சல் ஆயிருமாங்க, இதுவும் கேன்சல் ஆயிருமாங்க. அப்போ ரிமைனிங் என்ன மட்டுங்க இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 4. அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்காங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதை நீங்கள் பார்த்தோன்னே சிலருக்கெல்லாம் எக்ஸை பார்த்தாலே தலைவலி வந்துடும். ஐயா அத்தே என்னடா எக்ஸை கொடுத்து விட்டாங்க, எப்படா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸிங்க. எனக்கு இங்கே என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர்டு, சாரி, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா a² - b². அப்போ a + b அடுத்து a - b, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு வந்து தேவை கிடையாது. புரியுதாங்க? சரிங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்றது தான் இதுக்கான மிகச்சரியான பதில். புரியுதுங்களா? சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட் வினா போவோம். அடுத்தது பாருங்கள், 5th ஒன் பாருங்களேன். அப்போ இதே மாதிரி தாங்க இப்போ ஒரு சம்மு பார்த்தோம். சரியாங்க? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே 10,000 கொடுத்துட்டான். இதெல்லாம் நம்மளுடைய மைண்டுக்கு தாங்க வேலை. மேலே ஒரு 10,000 கொடுத்துட்டான், ப்ளஸ் போட்டு ஒரு 5 1 கொடுத்துருக்கான். மேலே அதே மாதிரி 5 டைம்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இதில் 1ஆம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாங்க? ஸோ இதை நம்மளால் பெருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். வாய்ப்பு இருக்குமா? கிடையவே கிடையாதுங்க. இவ்வளோலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 0வால் எதை பெருக்கினாலும் கடைசி பொசிஷனில் இருக்கிறது என்னவா தான் இருக்கும், 0 தான் இருக்கும். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ 11ஐயும் 10ஐயும் நான் பெருக்கிறேன், அப்போ 110. அப்போ 1ஆம் இலக்கம் என்ன இருக்குது, 1ஆம் இலக்கம்னா இருந்து போகக்கூடாது, கடைசியிலேருந்து வரணும். 1 10 100 1000 10,000 அப்படி தான் ரிவர்ஸில் தான் வரணும். நீங்கள் வாட்டுக்கு சார் 1ஆம் இடத்துல 1 தானே இருக்குது, நீங்கள் என்ன 0ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதாங்க? அப்போ 1ஆம் இலக்கத்தில் 0 இருக்குது. புரியுதாங்க? நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 28ஐயும் 100ஐயும் நான் பெருக்கிறேன், அப்போ 2800. அப்போ கடைசியில் என்ன தான் வருது, 0 தான் வரும். புரியுதாங்க? அப்போ இதில் கடைசி இலக்கம் 0 தாங்க. ப்ளஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ 1 இருக்காங்க, இந்த 1க்கு நீங்கள் பவரில் 1 வரும்போது கண்டிப்பாக 1ஆல் 1 பெருக்கும்போது என்ன தான் வரும், கண்டிப்பாக 1 தான் வரும். புரியுதாங்க? 11 11னா 121. புரியுதாங்க? புரியுதுங்களா உங்களுக்கு? 11 கடைசியிலே 1, அங்கே பெருக்கிறது 1. அப்போ கடைசியில் கண்டிப்பாக 1ல் தான் முடியணுங்க. அப்போ இங்கே 1ஆம் இலக்கம் இந்த ரெண்டையும் கூட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்னங்க வரும், 1 தான் வரும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இது எனக்கு தெரில 0 தான்டா வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் வாட்டி 0 போடுவீங்க. சிலர்லாம் குருட்டடி கோவிந்தேன்டுவாங்க. சரியாங்க? சும்மா அப்படியே தட்டி விடுறது, அவர் கை வைக்கிறது ஆன்சர்னு அவர் நினைப்பார், ஆனால் ஒன்று கூட கரெக்டாகாது. புரியுதாங்க? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1 அப்படின்றது தான் ஆன்சர். சரியாங்க? திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் சிம்பிளாக ஆன்சர் வரக்கூடியது. இதை உட்காந்து நம்ம தெரியாமல் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்போ 0க்கு பவரில் 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக 1ஆம் இலக்கத்தில் 0ல் தாங்க முடியும். அடுத்து பவரில் இங்கே 1 இருக்குன்னா கடைசியில் கண்டிப்பாக 1ல் தான் முடியும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 1 அப்படின்றது தான் இதுக்கு மிகச்சரியான பதில். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். அடுத்து 6th ஒன் பாருங்களேன். இதுவும் அதே மாதிரி தான், நார்மல் தான். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, இங்கே எனக்கு x² + y², சரியாங்க, பை x² - y², இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏப்பா எக்ஸோட மதிப்பு 6பா, ஒய்யோட மதிப்பு 5பா அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டான். புரியுதாங்க? அப்போ இதை கொண்டு போய் அப்படியே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது 6², இது 5², இது 6² - 5². அப்போ உங்களுக்கு தெரியுமில்லங்க ஸ்கொயரு, 6² என்னதுங்க 36ங்க, 5² 25ங்க, அவ்வளோதான்.
6 ஸ்கொயர்னா 36, இது -25. அப்போ 36 25 ஆட் பண்ணுங்க. 36 25 ஆட் பண்ணால் 61 வருங்க. சரியாங்க, 61. இங்கே வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னதுங்க, 36லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 11 வருங்க. சரியாங்க, 11. அங்கே எவ்வளோ வருது, 61 வந்து வருது. சரிங்களா, அது எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கான் பாருங்களா, ஆப்ஷன் சியில் 61 / 11 அவ்வளோதான். ஸோ எனக்கு கணக்கில் தேவையானது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. நான் கொண்டு போகிறேன். ஸ்கொயர்டு கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணுறேன். கூட்ட சொன்னால் நான் கூட்டிட்டேன், மைனஸ் பண்ண சொன்னால் மைனஸ் பண்ணிட்டேன். அப்போ கடைசியில் எனக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 61 / 11. ஆப்ஷன் சியில் அந்த ஆன்சர் இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறணும். சரியாங்க, அதே மாதிரி இந்த இடத்துல எங்கே ப்ளஸ் இருக்குது எங்கே மைனஸ் இருக்குது கரெக்டாக பார்த்துக்கிறணும். ப்ளஸ்ஸுனா தான் கூட்டணும், மைனஸ்னா கழிக்கணும். சரியாங்க, நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்த மாற்றி நீங்கள் பாட்டுக்கு மேலே இருக்கிறத கழிச்சுட்டு கீழே இருக்கிறத கூட்டிகிட்டு ஆன்சர் கொண்டு வரக்கூடாது. அதுவும் அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. புரியுதாங்க? அப்போ ரொம்ப எளிமையான வினாங்க இந்த வினா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 61 / 11 தான் இதுக்கான மிகச்சிறந்த பதில். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஸோ இதே மாதிரி இப்போ தான், அப்போ டக்குன்னு இதுக்கெல்லாம் நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. சார் பொறுங்க சார், நீங்கள் ஏன் சார் பேசிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களே ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க. அப்போ இது என்னங்க, 2/40 வெளியே எடுத்துடலாமாங்க. இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 வருமாங்க. அப்போ 2/40 இங்கே 1 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 2, எதுவுமே இல்லைன்னா 1. அப்போ அடிமான 1 இருந்தால் அடுக்க கூட்ட சொன்னாங்க. அப்போ 2/41 வரணும். அப்போ இதுங்க கரெக்டான ஆன்சரு ஆப்ஷன் சியில் இருக்காங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், ஈஸியாக அதை ஒர்க் அவுட் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னங்க இருக்குது. இதை தானங்க நம்ம முன்னாடியும் பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சம்மு கொடுத்துருக்கான், அதேல என்ன மட்டும் மாற்றி இன்னொரு சம்ம கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமையானது. அடுத்ததுங்க, அடுத்து 8வது சம் பாருங்களேன். நான் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேங்க. x² -25. இதை பார்த்தோன்னே நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாங்க, இங்கே ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா இங்கே கொடுக்குறதும் ஸ்கொயர்டு வேல்யூ தாங்க கொடுப்பாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இது வந்து எப்படிங்க எழுதலாம், x² -5² எழுதலாமா. அப்போ a² - b². அப்போ a + b a - b. இதை கண்டுபிடிச்சிட்டானாங்க. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்கு கண்டுபிடிப்போமாங்க. x² -9ங்க. அப்போ x² -3². அப்போ இதை எப்படி எழுதலாம், x + 3 x - 3. புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ நான் உள்ளே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன், x + 5 x - 5. சரியாங்க, / இங்கே என்னங்க இருக்குது, x + 3. புரியுதுங்களா? என்பதை நல்லா பாருங்களேன், என்பதை இந்த எண்ணால் வகுத்தால், அப்போ இங்கே வகுத்தல் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறணும். புரியுதுங்க? ஸோ போன இதே மாதிரி ஒரு சம்மு இதே கனவுலியில் நம்ம ஒரு 3வது சம்மோ 4வது சம்மோ பார்த்தோமாங்க. என்னங்க, அங்கே டைரெக்டாகவே அவன் வந்து வகுத்தல் கொடுத்துருந்தான். அதை நான் எழுதும்போது சொன்னேன், பெருக்கல்னு போட்டுக்கோங்கப்பா, இதை தலைகீழாக நீங்கள் எழுதிக்கங்க, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அதே தாங்க இங்கேயும் சொல்ல போகிறேன். அப்போ வகுக்கும்போது அப்படின்னா வகுத்தல் போட்டு இதான் மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை எழுதும்போது நான் தலைகீழாக எழுதணுங்க. இதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, அதை நான் டாப்பில் எழுதிக்கிறேன். பெருக்கல் போட்டேன், x + 3 x - 3 / அந்த x + 5 கீழே வந்துருச்சுங்க. சரியாங்க, இப்போ நான் அடித்து கொடுக்குறேன். எதெல்லாம் அடித்து கொடுக்க முடியுமோ அடித்து கொடுக்குறேன். இங்கே +3யும் +3யும் அடி ஆயிடுச்சு, +5ம் +5ம் அடி ஆயிடுச்சுங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னங்க, x - 5 x - 3. அவ்வளோதான். அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்களாங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையானது. சரியாங்க, எனக்கு a + a² - b² ஃபார்முலா தெரிஞ்சாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்த 4 கணக்கை நான் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? பெரிய பெரிய ஃபார்முலா தான் நான் படித்தா தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சரிங்களா, சிம்பிளான ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த இடத்த மட்டும் திரும்ப சொல்கிறீங்களா சார் அப்படின்னு கண்டிப்பாக யாராவது கேட்பீங்க. இதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அப்போ இங்கே வகுத்தல் இருக்குது, இந்த வகுத்தல் இதை தலைகீழாக மாற்றும் போது பெருக்கலாக மாறுது. அப்போ இதுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஏன்னா இது பெருக்கலாக மாறும்போது x² - 5 x + 5. சரியாங்க, அப்போ மேலே என்னங்க வரும், x + 3 x - 3 கீழே x + 5. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடியதை நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதாங்க.
புரியுதுங்களா? ரொம்ப எளிமையானது. அடுத்து அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே என்னங்க கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்களேன். இங்கே என்னங்க இருக்குது, எக்ஸு ஸ்கொயர்டு ப்ளஸ் 3x ப்ளஸ் 2. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 3. ஸோ இதை பார்த்தோன்னே சிலர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. காரணிப்படுத்துக கொடுத்துருக்கான். என்னங்க கொடுத்துருக்காங்க, காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியாங்க? அப்போ காரணிப்படுத்துகளை என்ன பண்ணுவோம், இந்த 2 இங்கே போட்டுக்குருவோங்க. அதாவது 2 நம்பரை நீங்கள் பெருக்கும்போது 2 வரணும், அதே நம்பரை நீங்கள் கூட்டும்போது 3 வரணும். ஏன் சார் 3 வரணும், அவன் தான் 3ன்னு உள்ளே கொடுத்துருக்கியால. சரியாங்க? அப்போ இங்கே பாருங்கள், 1 2 2ன்னு சொல்லலாமாங்க. பாருங்களேன், பெருக்குங்களே, இதை 1 2 2 வந்துருச்சு. அப்படியே இந்த 2 நம்பரை கூட்டுங்க, 3 வந்துருச்சாங்க. அவ்வளோதாங்க. அப்போ இதை எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கிறணும். இதே இதுக்கான ஆன்சரு. அடுத்து இந்ததுங்க. அப்போ இங்கே நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே என்னங்க வரணும், -3. அப்போ நான் பெருக்கும்போது எனக்கு -3 வரும். அதே 2 நம்பரை நான் கூட்டும்போது எனக்கு -2ன்னு வரணும். சரியாங்க? அப்போ இங்கே என்ன போடுறேன் பாருங்களேன். அப்போ 1 3 3 தாங்க. 3 வேறு எப்படியுமே கொண்டு வர முடியாது. 1 3 3 வேறு எப்படியும் கொண்டு வர முடியாது. அப்போ இங்கே எங்கே ப்ளஸ்ஸு போடுறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. -3. இப்போ 1 3 3 இங்கே நான் ப்ளஸ்ஸை போட்டேன். சரியாங்க? நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன், இங்கே ப்ளஸ்ஸை போடுறேன். சரியாங்க? இப்போ பெருக்குங்க, மைனஸும் ப்ளஸ்ஸும் பெருக்குனிங்கன்னா மைனஸ் தான். 1 3 3 வந்துருச்சு. சரியாங்க? ஆனால் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன். இப்போ இதே நேரத்தில் இந்த 2ஐயுமே நான் ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன். ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும், -2 வரணும். ஆனால் இங்கே ப்ளஸ்ஸு தானேங்க பெருசாக இருக்குது. அப்போ +2 தான் வரும். அப்போ நான் எடுத்துக்கிறது தப்பு. ஆனால் இங்கே பாருங்களேன், இங்கே +1 போட்டேன், இங்கே -3 போட்டேன். அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். இப்போ பெருக்குங்க, அதே ப்ளஸ்ஸு மைனஸை பெருக்குனா மைனஸ் தான். 1 3 3 வந்துருச்சு. ஆனால் இதிலேருந்து இதை கழிங்க, -3லேருந்து +1 போச்சுன்னா -2. அப்போ இதானங்க கரெக்டாக இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸு -3. புரியுதுங்களா? ஸோ இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் எழுதிட்டேன். இப்போ இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மேலே எக்ஸ் ப்ளஸ் 2ங்க, கீழே இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. சரியாங்க? அடுத்து ப்ளஸ் இருக்குங்க, பெருக்கல் இல்லை, ப்ளஸ் இருக்குது. எக்ஸ் -3 இதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், எக்ஸு +1 எக்ஸு -3ங்க. இப்போ மேலே இங்கேயே அடித்து கொடுக்க போகிறேன். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுங்க, இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது, 1/x + 1 1/x + 1. அப்போ இந்த 2ஐயும் கூட்டினீங்கன்னா நாங்கள் ஒரே மாதிரி இருக்காங்க. அப்படியே டேரெக்டாக கூட்டினீங்கன்னா 1 1 2 கீழே x + 1. அவ்வளோதான். அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்னா ஆப்ஷன் எப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். 1 -1 -2 +2. இங்கே ஏதாவது ஒரு இடத்த மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க கொடுத்துருக்க 3 ஆப்ஷனுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும். புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு 3மே இவங்க தவறாக கொடுத்தது தான் வரும். நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம தவறு பண்ணலை. அப்போ ஆன்சர் என்னங்க வருது, ஆப்ஷன் டெல்லியில் இருக்கக்கூடிய 2/x + 1 அப்படின்றது என்னதுங்க, இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போ இந்த 2 விஷயங்கள் எனக்கு தெரியணும். இதுக்கும் இந்த நம்பருக்கும் காரணிப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா நான் ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிருவேன், ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிருவேன். புரியுதாங்க? சரிங்க. அடுத்து நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்து இந்த காணொலியோட கடைசி சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க. சரியாங்க? இப்போ p/q 1 - 3x. இப்போ சரிங்க, சம்மை எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ நல்லா கவனிக்கிறீங்களாங்க? இப்போ நான் முன்னாடியே சொன்னேன், அடிமானம் ஒன்றா இருந்தால் தான் அடுக்க கூட்டணும், கழிக்கவோ பண்ண முடியும். சரியாங்க? இப்போ இங்கே p/qன்னு இருக்குங்க, அதே இங்கே பாருங்கள் q/pன்னு வருதாங்க. அப்போ இதை நான் தலைகீழியாக மாற்றுறேன். அப்போ இதை நான் எழுதும்போது p/qன்னு போட்டேன்னா மேலே மைனஸ் போட்டுக்க போகிறேன், -1/2. அப்போ இது b/q, டாப்பில் என்னங்க இருக்குது, 1 - 3xன்னு இருக்காங்க. அப்போ அடிமானம் ஒன்றா இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். 1 - 3x = -1/2. சரியாங்க? இப்போ பாருங்கள், இந்த 1 அந்த பக்கம் போனால் -1 மாறிடும். அப்போ -3x -1/2 -1. புரியுதாங்க? அப்போ இதை என்னதுங்க, ஒரு கலப்பு பின்னத்தில் நம்ம எழுதுவோமா?
அப்போ கலப்பு பின்னத்தில் எழுதும்போது மைனஸ் இங்கே என்னங்க இருக்குது, ஒரு 2 2 2, அதாவது -1 -2/2 வரும். சரியாங்க. அப்போ -3/2 மைனஸும் கேன்சலு, 3 கேன்சலு. அப்போ எக்ஸுக்கு 1/2ன்னு கொடுக்குறேன். சரியாங்க. ஆனால் இங்கே 1/2 இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன், இல்லைங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இந்த 1/2 மேலே வந்துச்சுன்னா என்னவா மாறும், 2⁻−1 மாறும். தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் கணக்கோட அடிப்படைகள். சரியாங்க. இது தெரிலைன்னா இந்த சம்மு கஷ்டம்தான். நான் சொல்கிற இந்த பண்பு, மேக்ஸோட இந்த பண்பு உங்களுக்கு தெரியலைன்னா இது கஷ்டம்தான். புரியுதாங்க. அப்போ 1/2 இது மேலே வந்தால் 2⁻−1 அப்படின்னு தான் மாறும். இந்த 2⁻−1 தான் நான் வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னா 1/2 அப்படின்னு கொடுப்பேன். புரியுதாங்க. அவ்வளோதாங்க. சரியா. திரும்பவும் இந்த சம்மை நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும், திரும்ப ஒரு டைம் சொன்னால் நல்லா இருக்குன்ற மாதிரி நினைப்போம். சரிங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள், p/q 1 - 3x, இங்கே q/b 1/2. சரியாங்க. இந்த பொசிஷனை மாற்றும் போது மேலே மைனஸ் வந்துடுங்க, அவ்வளோதாங்க. அப்போ p/q போட்டேன் அப்படின்னா -1/2. சரியாங்க. இங்கே p/q போடுறேன் 1 - 3x, இதுவும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன், -1/2. சரியாங்க. இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம், இந்த 1/2 இங்கே கொண்டு வாங்க, இந்த மைனஸை அங்கிட்டு கொண்டு வாங்க, இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 1 + 1/2. அடுத்தது இந்த -3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3x. அப்போ 1 2 2 2 1 3 3/2, இந்த பக்கம் 3x. சரியாங்க. அப்படியே எக்ஸை கூட இன்னும் உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா 2 இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் இங்கே வந்தால் டிவைடில் வரும், இது அடியாயிருச்சு. 1/2 = x. ஸோ இந்த 1/2 மேலே வரும்போது 2⁻−1 வரும். புரியுதுங்களா. எப்படி வேணாலும் நீங்கள் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அங்கிட்டு இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸில் கிடைக்கும், இங்கிட்டு இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் கிடைக்கும். அவ்வளோதான். ஏன்னா மைனஸை கேன்சல் பண்ணேன், இந்த பக்கம் வரும்போது ரெண்டுமே ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எதையும் நான் கேன்சல் பண்ணல. புரியுதாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் 10th 1. அப்போ ரொம்ப முக்கியமான சம்ஸ் எடுத்து இந்த காணொலியில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி. நீங்களும் பயனடையணும், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களால் அவங்க பயனடைஞ்சால் என்றைக்குமே நீங்கள், அதாவது அந்த நபர்கள் வெற்றி பெற்றதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்றத என்றைக்காக இருந்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரியாங்க. தொடர்ந்து படிங்க, உங்களுடைய வெற்றி ஒன்று மட்டுமே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரும், அதாவது நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியடைய எங்களுடைய கணியன் குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி.